புது வருஷத்துல புது கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரெண்டிங்கா இருக்க பெர்மனன்ட் மேக்கப் ஐப்ரோஸ் கத்துக்கோங்க. அதுவும் நம்ம சென்னையில இருக்கிற கிரவுன் மைக்ரோ பிளேடிங் ஸ்டுடியோல. அட, நம்ம ஊர் செலிபிரிட்டிஸ்க்கு என்னதான் ஆச்சு? வரிசையா கல்யாணம் சொல்லி நம்ம எல்லாரும் சந்தோஷமான விஷயங்களை கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ வரிசையா எல்லாரும் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் தனுஷ் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ட்விட்டர்ல அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே தெலுங்கு சைடு போய் பார்த்தா நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுடைய மகள் இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிரஞ்சீவியோட மகள் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஜா. இவர் கல்யாண் அப்படிங்கிறவரோட திருமணம் முடிஞ்சிருக்காங்க. மார்ச் மாசம் 2016ல இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமே 2018ல இவங்க 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப நாளாவே ஸ்ரீஜாக்கும் அவங்களுடைய கணவர் அவர்களுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸா நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போ அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அவங்களுடைய பேர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஸ்ரீஜா கல்யாண் அப்படின்னு இருந்துச்சாம். இப்போ அவங்க பேர் ஸ்ரீஜா கொனிடலா அப்படின்னு மாத்திருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஃபேமிலி நேம்க்கு இப்போ மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல இருந்து கல்யாணம் அன்ஃபாலோவும் பண்ணிருக்காங்க. ஸ்ரீஜா அவர்கள் இவரை திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு 19 வயசு இருக்கும்போது அவங்களுடைய காலேஜ் லவரான ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்களாம். அந்த டைம்ல கொஞ்ச நாள் அவர் கூட வாழும்போது அவருடைய அம்மா அப்பா இவங்களை ரொம்ப ஹராஸ் பண்ணதாகவும் டவுரி கேட்டு ரொம்ப கொடுமை செஞ்சதாகவும் அதுக்கப்புறமேட்டு 2 பேருமே லீகலா செப்பரேட் ஆயிட்டாங்க. ஸ்ரீஜா அவர்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவரோடையும் சேர்ந்து ஒரு குழந்தை இருக்கு. இப்போ கல்யாணம் அவர்களோடையும் சேர்ந்து ஒரு குழந்தை இருக்கு. ஸோ மொத்தமா அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ சிரஞ்சீவியோட மகளும் அவருடைய மருமகனும் எதனால செப்பரேட் ஆறாங்க அப்படின்ற ஒரு கிளியர் கிளாரிபிகேஷன் அவங்க சைட்ல இருந்து இன்னும் கொடுக்கல. கூடிய சீக்கிரம் அதை நமக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இவங்கள மாதிரியே தான் சமந்தா அவர்களும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பேரை மாத்தி அதுக்கப்புறமேட்டு டிவோர்ஸ் அப்படிங்கறத சொன்னாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி விஷயம் தான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தனுஷ் அவர்களும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு ஐஸ்வர்யா அவர்களும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்குமே ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷ் அப்படிங்கிற பேரை ரிமூவ் பண்ணல. இந்த வருஷம் தொடங்கி நிறைய கல்யாண விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு டிவோர்ஸையும் நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். என்னதான் இது ஒரு நெகட்டிவ் விஷயமா நமக்கு தெரிஞ்சாலுமே எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா இது அந்த செலிபிரிட்டியோட தனிப்பட்ட ஒரு முடிவு தான். அதுல நம்ம எந்த கருத்துமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கப்பலா அவங்களால லைஃப் ஹாப்பியா லீட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க அந்த டிவோர்ஸ் ஆப்ஷனை எடுத்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இவங்களோட பிரைவசிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இதுல இன்னும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஆகிய ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளுக்கும் இப்படி ஆயிடுச்சு. நம்மளுடைய தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுடைய மகளுக்கும் இப்படி ஆயிடுச்சு. ஸோ வரிசையா இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோட மகளுக்குலாம் இந்த மாதிரி டிவோர்ஸ் விஷயம் ஆகிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு அனிஷா வாகி என் கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. புது வருஷத்துல புது கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரெண்டிங்கா இருக்க பெர்மனன்ட் மேக்கப் ஐப்ரோஸ் கத்துக்கோங்க. அதுவும் நம்ம சென்னையில இருக்கிற கிரவுன் மைக்ரோ பிளேடிங் ஸ்டுடியோல.